கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். ஐயாவுக்கு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் என்று பல சொந்த பந்தங்கள் இருக்காங்க. இருந்தாலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு மறைமுகமான சில உறவுகள் உண்டு. பல சித்தமார்கள், மகான்கள், யோகிகள் இவர்களுக்குன்னா மறைமுகமான சில உறவுகள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா சித்த புருஷர்களுக்கும் மகான்களுக்கும் மறைமுகமான உறவு முறைகள் இருக்கும். மறைமுகமான சொந்த பந்தங்கள் அனைத்து எல்லா மகான்களுக்குமே உண்டு. அப்படி சொந்த பந்தங்கள் யார் அப்படின்னா, கரூரில் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்த பாட்டி சித்தர் அவர்கள் ஒரு வகையில் சொந்தம். அதுபடி கொல்லிமலையிலேருந்து ஓசானி அப்படின்ற ஒரு சித்தர், அவரும் கணக்கம்பட்டிக்கு ஒரு வகையில் சொந்தம். இவர் மட்டுமல்ல, இன்னும் பலவர் இருக்காங்க. ஆனால் நான் அறிந்த இந்த செய்தியை உங்களுக்காக சொல்லலாம் அப்படின்றத இந்த வீடியோ. அப்படி என்ன அப்படின்னா, பாட்டி சித்தர்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவருடைய பக்தர்கள் அவரை நாடி செல்லும்போது அவர்கள் சொல்வார்களாம், எப்பயாவதும் ஆரடியாவது ஒரு சிலர்கிட்ட மட்டும் சொல்லுவாங்களாம், ஆண்டி குளத்தில் அங்கே ஒருத்தர் இருக்கார், அழுக்கு முட்டையை சுமந்துக்கிட்டு ஒருத்தர் இருக்காருயா, அவர் போய் பாரு, அவர் தான் என் அப்பன் அப்படின்னு சூட்சும முறையில் மறைமுகமாக கணக்கம்பட்டி ஐயாவை அப்பா என்ற ஸ்தானத்தில் அந்த பாட்டி சித்தர் வச்சு சொல்லுவாங்களாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதன்படி இங்கே கணக்கம்பட்டி அவர்கள் சொல்வார்களாம், அதாவது கரூரில் வாழ்ந்து கொண்டு இருக்க பாட்டி சித்தரை, அவங்க வாழ்ந்த அந்த இடத்த மறைமுகமாக சூட்சமாக அவர் பாசையில் சொல்லி, அங்கே ஒருத்தவ வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு, வெத்தலை கோயிலை போட்டுக்கிட்டு ஒருத்தவ இருக்காடா, அவரை போய் பாடுறா சாமி அப்படின்னு சொல்வாராம். இது மட்டுமல்ல, இன்னொரு சிலரிடம் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்லுவாங்களாம், அதாவது கணக்கம்பட்டி ஐயாவை பார்க்க வரக்கூடிய ஒரு சிலர்கிட்ட, யாராவது ஒரு சிலர்கிட்ட சொல்லுவாங்களாம், கொல்லிமல்லியில் என் பங்காளி ஒருத்தி மாடு மேய்ச்சி திரியிறான்டா, அவனை போய் பாருடா அப்படின்னு சொல்லுவாராம். அதன்படி கொல்லிமல்லியில் இருக்கக்கூடிய ஓசானி, அந்த சித்தர் பேர் ஓசானி சித்தர்னு சொல்லுவாங்க. அவரை பார்க்குறதுக்கு அங்கே செல்லும்போது அவர் அங்கே என்ன சொல்லுவாருங்கன்னா, ஒருத்தன் மூட்டையை சொந்தத்துக்கு திரியிறானா, அவர் போய் பாரா அப்படின்னு அவர் அங்கேருந்து சொல்லுவாங்களாம். இவர்கள்லாம் ஒரு வகையில் சொந்தமாக பந்தமானா சொந்த பந்தம் கிடையாது. ஆனால் சூட்சும நிலையில், இறைநிலையில் இவர்கள் மூணு மட்டுமில்ல, பலரோட பல மகான்கள் பல மகான்களோடு சில உறவோடு இருப்பாங்க. இவர்கள் ஒருவருக்கொருவர் சந்திச்சிருப்பாங்களா, பேசியிருப்பாங்களா அப்படின்னா ஒரு சிலர் சந்திச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஒருவருக்கொருவர் யாரையும் சந்திச்சிருக்க மாட்டாங்க. இதுதான் இறைநிலைன்றது. ஆனால் தொடரில் இருப்பாங்க. இதுதான் இறை ஆற்றல். ஒருவர் நேருக்கு நேரம் சந்தித்து பேசி பழகன்றது அவசியம் கிடையாது. அவருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம். இந்த உடல் ஒரு சாதாரண ஒரு நிலை. உடல் ஒரு இடத்துல இருக்கும், அவரோட ஆன்மாக்கள் அங்கே போய் பழகி கொண்டு இருக்கும். இதுதான் இறைநிலை, சித்த நிலைன்றது. அதான் இப்படி தான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உறவு முறையில் வைத்து கொண்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டுக்கிட்டு வாழக்கூடிய நிலை பேர் தான் சித்த நிலை. அனைத்து மகான்களோடு தொடர்புகளுக்கு இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரோ ஒருவர் எங்கேயே ஒரு இடத்துல இருப்பாங்க, உடல் இங்கே நடமாடிக்கிட்டு இருக்கும். ஆனால் அவரோட ஆன்மா மறைமுகமாக எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிரபஞ்சத்திலோடு அவர் பேசி அந்த கர்ம நிலையில் மாற்றி அமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவர் சூட்சும நிலையில் மாற்றி விடுவார். உதாரணத்துக்கு இந்த மாதிரி, கொல்லிமலையில் என் பங்காளி மாடு மேய்ச்சி திரியிறான்டா, அவனை போய் பாருடா அப்படின்றது. அது என்ன காரணம்னா, அந்த கர்மா மாற்றி விடுறது. கரூரில் வாழ்ந்து கொண்டிருக்க பாட்டி சித்தரை சொல்லுவாராம். அதே மாதிரி அங்கே ஒருத்தர் வெத்தலை கோயிலை போட்டு மிண்டுக்கிட்டு காடா, அவளை போய் பாருடா சாமி அப்படின்னு சொல்லுவாராம்.
இது எல்லாமே கர்ம நிலைகளை மாற்றி விடக்கூடிய சூட்சுமங்கள் தான் இது. ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவும் பாட்டி சித்தரும் ஒருவருக்கொருவர் சந்திச்சுக்கார்கள்னா இல்லை. அதே மாதிரி கணக்கம்பட்டி ஐயாவும் ஓசானி சித்தரும் ஒருவருக்கொருவர் சந்திச்சுக்கார்கள்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா காரணம் சந்திச்சுக்கலாம், இல்லை சந்திக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதோட உள் சூட்சுமம் என்னன்னா மாற்றி விடுவது, கர்மாவின் நிலையை மாற்றி விடக்கூடிய நிலைக்கு தான் இதோடைய சூட்சுமம்.